Hey singers, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Blood of Youth. லாஸ்ட் எபிசோட்ல டாங்லியான் இறந்து போயிருப்பாங்க. அது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். ஹீரோ இது தெரியாம டான்சி சிட்டிக்குள்ள என்டர் ஆகியாச்சு. இப்போ ஹீரோ டான்சி சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே யூக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. டார்க் ரிவர் எல்லாம் என்ன வேஸ்டான ஆட்களா? அவனுங்க ஹீரோவை போட்டு தள்ளிடுவானுங்கன்னு நினைச்சா ஹீரோ எப்படி உள்ள வந்தான்? அது மட்டும் இல்லாம லீ கிளானுக்கு போயிட்டு நீ பேசினதானே அவங்களும் என்ன வெத்த வேட்டா அப்படின்னு கேக்குறதுக்கு அசிஸ்டன்ட் டாங்லியான் டார்க் ரிவரையும் ஹீரோயின் லியோ கிளானையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஹீரோ ரொம்ப ஈஸியா உள்ள வந்துட்டான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவன் இப்ப டான்சி சிட்டிக்கு உள்ளேயே வந்துட்டதுனால நமக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவனை கொலை பண்றதுக்காகன்னு. யூவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, அவன் செத்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக இவன் முடிவு பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜயச்சோங்க பாக்குறதுக்காக பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் போயிருப்பாங்க. ஜயச்சோங்கும் ஹீரோ ஊருக்குள்ள வந்துட்டானா அப்படின்னு கேட்க பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரும் நீ ரொம்ப இழகுன மனசா இருக்க ஜயச்சோங், நீ மட்டும் அவனை உயிரோடு விட சொல்லலன்னு வச்சுக்கோயே நான் அவனை கொலை பண்ணிட்டு வந்திருப்பேன். இப்ப பாரு அவன் ஊருக்குள்ள வந்துட்டான், உனக்கு பிரச்சனையா இருப்பான்னு. அதுக்கு ஜயச்சோங்கும் இல்ல மாஸ்டர் எனக்கு நிஜமாவே அவன் கூட சண்டை போடணும், அதனால இருக்கட்டும் விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ ஊஜின் ஹீரோயின் எல்லாருமே ஹீரோவோட மேன்ஷனுக்குள்ள வராங்களா. ஊஜிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு மேன்ஷன், ரொம்ப அழகா இருக்கு ஹீரோன்னு. ஹீரோயின் சொல்றாங்க இந்த ஒரு மேன்ஷனை வித்தா நம்ம 2 லேண்ட் வாங்கலாம்டா, அவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு வியந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோ சொல்றாங்க ஆக்சுவலி இது என்னோட வீடு, நம்ம இன்னும் பேலஸ்க்கு போகல, பேலஸ் இதை விட பெருசா இருக்கும், ஆனா எனக்கு பேலஸ் எல்லாம் பிடிக்காது, எனக்கு இங்க இருக்கதான் பிடிக்கும்னு. அப்போ பட்லர் அங்க வராங்க. மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா, உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ணே தெரியுமான்னு. அதுக்கு ஹீரோவும் சரி ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எங்க தங்கணும் அப்படின்றத காமிச்சு கொடுங்க அப்படின்னு ஊஜியே ஹீரோயினையும் அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த நேரத்துல மார்க்கியூஸ் வந்துட்டு நீ ஊருக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் பேலஸ்க்கு தான் வருவேன்னு நினைச்சேன், ஆனா உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. ஹீரோவும் நான் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நான் பேலஸ்க்கு வருவேன் அப்படின்னு டாங்லியானுக்காக வெயிட் பண்ற விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க மார்க்கியூஸும் டிவைன் ஹீலர் அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவுக்கு பரவாயில்ல, அதனால நீ அதை பத்தியும் கவலைப்படாதன்னு ஹீரோவும் தேங்க்யூ சொல்றாங்களா. மார்க்கியூஸும் சரி பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயாச்சு. இங்க கட் பண்ணா டிவைன் ஹீலர் தூங்கிட்டு இருக்காங்களா. மார்க்கியூஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியாம டீ குடிக்க பாக்குறாங்க. அதுக்குள்ளாடி டிவைன் ஹீலர் எழுந்திருச்சு என்ன காலங்காத்தாலே வந்திருக்கீங்கன்னு. மார்க்கியூஸும் இவ்வளவு சீக்கிரம் நான் உன்னை எழுப்பிட்டேனா அப்படின்னு கேட்க டிவைன் ஹீலரும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் என்னோட ஊர்ல இருக்கும்போது இந்த நேரத்துக்கு நிறைய மருந்த செடிகள்லாம் பறிச்சுட்டு வந்திருப்பேன், சோ இந்த டைம் எல்லாம் நான் ஒண்ணு தூங்குற ரெஸ்ட் எடுக்கிற டைம் கிடையாது, நீங்க எதுக்காக வந்தீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு. மார்க்கியூஸும் உன்னோட பேஷண்ட் இங்க திரும்ப வந்துட்டாங்கன்னு. டிவைன் ஹீலரும் ஹீரோ திரும்ப வந்துட்டானா அவனோட உடம்பு சரியாயிடுச்சான்னு கேக்குறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. டிவைன் ஹீலரும் அப்படின்னா நான் ஹீரோவை பாக்குறதுக்காக போகணும், சரி நீங்க அரசரை பாக்குறதுக்காக போறீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு மார்க்கியூஸும் பார்க்க போயே ஆகணும், இப்ப ஹீரோவுமே வந்துட்டா, சோ இப்ப என்னோட அண்ணா கண்ணு முழிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சோகமா பாத்துட்டு இருக்காங்க. அரசர் எப்ப கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு. இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. ஹீரோ ஊஜி ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து டாங்லியானுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டாங்லியான் வரவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரன் வந்து சொல்றாங்க டார்க் ரிவர் டாங்லியான கொலை பண்ணிட்டாங்க, சோ டாங்லியான் நீங்க வர மாட்டான், அவனுக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்கன்னு. ஊஜிக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஊஜிக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஷாக் தான். ஊஜி கேக்குறாங்க என்னடா பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, டாங்லியான் சீக்கிரமாவே வந்துருவான், அவன் ஒண்ணு சாகுற ஆள் கிடையாதுன்னு. அதுக்கு அந்த ஆளும் நிஜமா தான் சொல்றேன், டாங்லியான் இறந்து போயிட்டான், டார்க் ரிவரும் அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க, அதுல டார்க் ரிவரும் இறந்து போயிட்டாங்க, டாங்லியானும் இறந்து போயிட்டாங்கன்னு. ஊஜியும் யார்கிட்ட நீ டிமிக்கி கொடுக்க ட்ரை பண்ற, டாங்லியானெல்லாம் சாவுக்கே சவால் விடுறவன், அவதான் செத்து போயிருப்பானா அப்படின்னு கேட்க ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஹீரோயினும் இவங்க சொல்றது உண்மையா போயா அப்படின்றத நான் வெரிஃபிகேஷன் பண்றேன் ஹீரோ, நம்ம யாருமே எந்த முடிவுக்குமே வர வேண்டான்னு. ஊஜியும் டாங்லியான்லாம் ஒண்ணு செத்து போயிருக்க மாட்டா அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே டாங் கிளான்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க. எங்களோட மாஸ்டர் தான் நியூஸ் உங்ககிட்ட சொல்றதுக்காக அனுப்பி வச்சாங்க, டாங்லியான் டார்க் ரிவர் கூட சேர்ந்து சண்டை போடும் போது இறந்து போயிட்டாங்கன்னு. ஊஜிக்கு செம்ம ஷாக்கு, உடனே கீழே விழுந்து டாங்லியான் நான் அந்த டார்க் ரிவரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ டாங் கிளான்ல இருந்து வந்தவங்க சொல்றாங்க கிராண்ட் மாஸ்டரோட சாவுக்கு நீங்க காரணம் கிடையாது அப்படின்னு ஆல்ரெடி டாங்லியான் டாங் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால நம்மளோட எதிரி இனி காமன் எதிரி டார்க் ரிவர், சோ நீங்க என்ன முடிவு பண்ணாலும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து டார்க் ரிவரை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் தேங்க்யூ சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஊஜி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க, எப்படி இதெல்லாம் நடக்கலாம், டாங்லியான் எப்படி இறந்து போகலாம்,
கண்டிப்பா நான் டார்க் ரிவரை சும்மா விட மாட்டேன், நான் பழி வாங்கியே ஆகுவேன்னு ஹீரோ உடனே ஊஜி பக்கத்துல போய் இருந்துட்டு, நீ எதுக்குமே கவலைப்படாத, எனக்காக தான் டாங் லியான் உயிரை விட்டான், சோ டார்க் ரிவரை நான் கண்டிப்பா பழி வாங்கியே ஆகுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. இங்க கட் பண்ணா சிங்கா டாங் கிளானுக்கு போயிருக்காங்க. ஏன்னா டாங் லியானுக்கு மெமோரியல் பண்ணுவாங்கல்ல, அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான். அவன் என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டாங் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே டாங் லியானுக்கு பாலிடிங் செஞ்சு வச்சிருந்த ஒயினை கொடுக்குறாங்க. பாலிடிங் இங்க இருந்திருந்தா அப்படின்னா இததான் அவன் பண்ணிருப்பான். ஆனா இப்போதைக்கு அவனால வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கான். சோ அவனுக்கு பதிலா நான் அவனோட கடமையை செய்யறேன் அப்படின்னு டாங் லியானுக்கு ஒயினை ஊத்தி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வெளியில உட்கார்ந்து பேசுறாங்க. அப்போ சிங்கா சொல்றாங்க, நான் டார்க் ரிவரை ட்ராக் பண்றதுக்காக நிறைய பேர் அனுப்பி வச்சிருக்கேன், ஏதாவது எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா உனக்கு கொடுக்குறேன்னு. டாங் ஸ்டூடெண்டும் டாங் லியான் கண்டிப்பா நிம்மதியா தான் இருப்பான், ஏன்னா அவன் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, அதனாலதான். சிங்கா சொல்றாங்க, அந்த ஹீரோ பையனை நான் என்னோட ஸ்டூடெண்டா வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஜி ஹீரோவை அவனோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டு இருந்திருக்கான், இல்லனா ஹீரோ என்ன மாஸ்டரா அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப யோசிச்சிருக்க மாட்டானு. அதுக்கு டாங் ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க, நீ ஒன்னும் அவனை ஸ்டூடெண்டா எதிர்பார்த்த மாதிரி தெரியலையே, உன் வீட்டு மருமகனா எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு. சிங்காவும் ஏய் அந்த மாதிரிலாம் யோசிக்காத அப்படின்றாங்க. டாங் ஸ்டூடெண்ட் சிரிக்கிறாங்க. சிங்கா சொல்றாங்க, ரெஃபல் மட்டும் இல்ல அப்படின்னா நம்ம எல்லாரையுமே யாராலையுமே ஒண்ணு சேர்த்திருக்க முடியாது, நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்ததுனாலதான் மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல நம்ம நிறைய சந்தோஷமா இருந்தோம், ஆனா இப்ப பாரு எல்லாமே எப்படி மாறிடுச்சுன்னு. டாங் ஸ்டூடெண்டும் நானும் ரெஃபல ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு சிங்காவும், நான் இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால டாங் லியானோட சாவுக்கு நான் வருத்தப்படல அப்படிலாம் நினைச்சிடாத, டாங் லியான் எங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாம ஜயசிட்டியோட முதல் ஸ்டூடெண்டே அவன் தான், அவன் இறந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் அப்படின்னு அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நைட்டு ஹீரோயின் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ போறாங்க. ஹீரோயினும் நீ என்ன தூங்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஹீரோவும் நீயும் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றாங்க, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு தெரியுமா, அதுல டாங் லியான் வந்தான்னு. ஹீரோவும் கனவுல வந்து அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்க, அவன் என்னோட கனவுல வந்து என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான், நான் அவன்கிட்ட நான் அவனை எவ்வளவு மிஸ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த சொன்னேன், அவனை என்கிட்ட வர சொன்னேன், ஆனா டாங் லியான் தலையை மட்டும் ஆட்டிட்டு திரும்பி அங்கிருந்து போயிட்டான். நான் உடனே ரொம்ப பயந்துட்டேன், அவன் என்னை விட்டு போறான் அப்படின்னு நினைச்சு துடிச்சு எழும்பிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு தூக்கமே வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, டாங் லியான் இனி திரும்ப வரமாட்டான், அவனை பார்க்க முடியாத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு எப்படி சமாதானப்படுத்த அப்படின்னு தெரியலையா, அதனால ஹீரோயினை தன்னோட தோல்ல சாஞ்சிட்டு நம்ம அவனை நினைச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் அவன் என்னைக்குமே நம்மளை விட்டு போக மாட்டான், நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா அவனோட சாவுக்கு காரணமானவங்களை நான் பழி வாங்கியே தீருவேன், அது நான் பண்ணி கொடுக்கிற ப்ராமிஸ் அப்படின்னு ஹீரோயினும் கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்குது. ரூபி நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. டாங் லியானோட சாவுக்கு காரணமானவங்களை கண்டிப்பா நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், நீ இப்படியே இருந்துட்டு இருந்தா அப்படின்னா எப்படி சரியாகும், நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு. அதுக்கு ஹீரோவும் நானும் அதுக்காக தான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நான் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஊர்ல இருக்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா டாங் லியானோட சாவுக்கு காரணமானது டார்க் ரிவர் தான், டார்க் ரிவருக்கு காசு கொடுத்து தான் டாங் லியானை கொலை செய்ய சொல்லியிருப்பாங்க. சோ அந்த பணக்காரங்க எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே டாங் லியானை கொலை பண்ணவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ கெஸ்ட் லிஸ்ட் உன்னால ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன்னு ரூபி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ரூபி, நீ இந்த ஃபங்க்ஷனை எங்க வச்சு கண்டக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும் கேம்பிளிங் ஹவுஸ்ல தான் அப்படின்னு அடுத்த நாளே கேம்பிளிங் ஹவுஸ போய் பார்க்க போறாங்க. டேஷிங் யூத்ல நம்ம பார்த்தா அதே மாதிரி தான் கேம்பிளிங் ஹவுஸ் இருக்கு. கேம்பிளிங் ஹவுஸோட ஓனர் யாரு, மாஸ்டர் 2, அவங்களோட பையன் யாரு, லிட்டில் 2. மாஸ்டர் 2 ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, இப்ப லிட்டில் 2 மட்டும் தான் இருக்காங்க. ஆனா லிட்டில் 2 டைரக்டா வந்து ஹீரோவை ரிசீவ் பண்ணல, ஜூ அப்படின்னு ஒருத்தன் தான் ரிசீவ் பண்றான். 6வது இளவரசரே நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டு எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜூ, ரூபி உங்க கூட வரலையா, நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்னு. ஊஜியும் உங்களுக்கு ரூபியை தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜூவும் அது எப்படி தெரியாம இருக்கும், இந்த உலகத்திலே டாப் 3 அழகிகள்ல அவங்களும் ஒருத்தவங்கன்னு ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. யார் இந்த லிஸ்ட் எல்லாம் வெளியில விடுறது அப்படின்னு கேட்டோடனே ஜூக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அடுத்த வருஷம் இந்த லிஸ்ட்ல டாப் 3ல உங்களோட நேமும் வரும், ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அப்பதான் சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோக்கு ஐயோன்னு இருக்கு. இப்ப வாங்க மேல போகலாம் அப்படின்னு லிட்டில் 2 பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. லிட்டில் 2 இப்ப மாஸ்டர் 2 மாதிரி ஆயிட்டான். லிட்டில் 2 6வது இளவரசரே என்ன பாக்குறதுக்காக கேம்பிளிங் ஹவுஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க ஊஜி ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்களா. அதை பார்த்த உடனே லிட்டில் 2 சான்ஸே கிடையாது, கேம்பிளிங் ஹவுஸா ஒரு நாள் நான் மூட்னா கூட எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா, நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்றீங்க, அதுக்கு தேவையான காசு எல்லாத்தையும் நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா, நிறைய செலவாகும், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன், அப்படி உனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட
ஸ்னோஃபால் வில்லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கும், அதை நான் உனக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னு லிட்டில் ஜூவும் இது நல்ல டீலிங்கா தான் இருக்கு, சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா இன்விடேஷன் அனுப்பணும்ல, அந்த இன்விடேஷன்ல யாரோட நேம போடுறதுக்கு அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஜயஸி அப்படின்னு போடுங்க அப்படின்னு அவங்களோட நேம சொல்றாங்க. இங்க கட் பண்ணா மார்க்யூஸ்க்கு இன்விடேஷன் போகுது. அசிஸ்டன்ட் சொல்றாங்க ஹீரோ ஊர்ல இருக்கக்கூடிய பணக்காரங்க அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய ஆட்களை கூட கூப்பிட்டிருக்காங்க, நிறைய பேர் இந்த பொக்கெட்க்கு இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு மார்க்யூஸும் ஹீரோ அவனோட இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இன்விடேஷனை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நேம் ஜயசின்னு இருக்கும். இப்ப கூட அவன் 6வது இளவரசரா இங்க வரல, ஜயசியா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜயச்சோங்க இந்த இன்ஃபர்மேஷன் வருதா, அசிஸ்டன்ட் சொல்றாங்க நீங்க போக வேண்டான்னு. அதுக்கு ஜயச்சோங்கும் நான் மட்டும் கிடையாது, என்ன சப்போர்ட் பண்ற யாருமே அந்த பொக்கெட்க்கு போக கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் யூவுமே அதே மாதிரி தான், நானும் போக மாட்டேன், எனக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களும் போக கூடாது, நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு ஆள் கூட வராம இவன் அசிங்கப்படணும் அப்படின்னு ஹீரோவை அசிங்கப்படுத்த முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் இம்பீரியல் மாஸ்டருக்கு இன்விடேஷன் போயிருக்கும்ல, அவங்க சொல்றாங்க இது வரைக்கும் நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணதே கிடையாது, சோ எனக்கு போறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா கிஃப்ட் அனுப்பி வைக்கலாம்ல, சோ எனக்கு பதிலா கிஃப்ட் அனுப்பி வைங்க அப்படின்னு விட்டுடுறாங்க. சோ இவங்களும் போக போறது கிடையாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த நேரத்துல அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க லைக் மவுண்டன்ல இருந்து அப்படின்னு. இம்பீரியல் மாஸ்டரும் லைக் மவுண்டன்ல இருந்து என்ன பாக்குறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்களா, சரி உள்ள விடு அப்படின்னு சொல்றாங்க. யார் வந்தாங்க என்ன பேசினாங்க அப்படின்றத இப்போதைக்கு காட்டல. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோ ஊஜி 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க எதுக்காக நீ ரொம்ப சோகமா இருக்க ஹீரோ, நீ நினைச்சதெல்லாம் கரெக்டா நடக்கும்னு. ஊஜியும் நீ கவலைப்படுறியா, நாளைக்கு ஃபங்க்ஷன் எதுவுமே ஒழுங்கா நடக்காதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஒருவேளை யாரும் வரல அப்படின்னா என்ன ஆகும்னு. ஊஜியும் அது எப்படி யாரும் வராம இருப்பாங்க, ஒண்ணுதான் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே பிடிக்குமேனு. ஹீரோவும் அதெல்லாம் முன்னாடி டான்சி சிட்டி இப்ப நிறையவே மாறிடுச்சு, நான் 4 வருஷமா இங்க இல்ல, அதனால நிறைய பேர் எனக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு பதிலா இனியொரு பக்கம் சாஞ்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா வேலைக்காரங்க வந்து கடைசி இன்விடேஷனை கொடுக்கறதுக்கான ஆள் ஊர்ல இல்லையா, ஊரை விட்டே கிளம்பிட்டாங்களான்னு. ஓஜியும் யார்டா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க முக்கியமான ஆளு, நாளைக்கு நீ பாப்ப, கண்டிப்பா நாளைக்கு அவங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஓஜியும் ரூபி எங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அவ அவளோட அப்பாவை பாக்குறதுக்காக போயிருக்காடா, அவளை என்ன அவ்வளோ மிஸ் பண்றியா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரூபி அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்களா. அவங்க அப்பா கேக்குறாங்க நாளைக்கு ஹீரோவோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு தேவையான கெஸ்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே நீ தான் ஏற்பாடு பண்ண அப்படின்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு கேட்க ரூபியும் ஆமான்னு சொல்லிட்டு கெஸ்ட் லிஸ்ட்டை காட்டுறாங்க. பரவாயில்ல என் பொண்ணு நிறைய விஷயங்களை தனியாவே செய்ய பழகிட்டாளேன்னு. அதுக்கு ரூபியும் அப்பா நீங்க சொல்லி கொடுத்ததான் எல்லாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ நைட்டு மார்க்யூஸை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு ஸ்வாடை கொடுத்து இதை நான் சொல்ற ஆள்கிட்ட கொடுத்துருங்கன்னு. மார்க்யூஸும் இது ரெபல் உனக்கு கொடுத்த ஸ்வாட், இது ரொம்பவே நல்ல ஸ்வாட், இதை கொடுத்து நீ அவங்கள வர வைக்கணும்னு நினைக்கிறியா, இதை கொடுத்தா மட்டும் அவங்க வருவாங்களான்னு. ஹீரோ சொல்றாங்க இது என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது எப்படியுமே அவங்க கிட்ட நான் கொடுக்கதான் செய்ய போறேன், ஆனா இந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுனால அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னா இது எனக்கு அடிஷனல் பெனிஃபிட் தானே, அதனால நீங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சோ யாருக்காக ஹீரோ இவ்வளவு பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது, எல்லாமே ரெடி ஆயிருச்சு, ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஆனா ஒரு ஈ காக்கா கூட வரல. வாசல்ல தான் ரூபியும் ஊஜியும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஊஜி கேக்குறாங்க ஒருத்தருமே வராம எப்படி நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறதுன்னு. அதுக்கு ரூபியும் கண்டிப்பா வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜியூ வராங்க. ஜியூ தான் முதல் கெஸ்ட், கூடவே நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோவும் ஜியூ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே விசுவாசமா இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால அவனுக்கு தக்க மரியாதையை நம்ம செலுத்தி ஆகணும் அப்படின்னு முதல் கெஸ்ட்னு ரொம்ப சந்தோஷமா உள்ள இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஆள் கூட வரவே இல்லையா. எல்லாரும் இவ்வளவு பேர் தானா, இனி யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஊருக்குள்ளாடி மூச்சு வராங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க நம்ம இதுக்காக ஊருக்குள்ளாடி போயிட்டு இருக்கோம், நம்ம டைரக்டாவே ஹீரோ இன்வைட் பண்ண இடத்துக்கு போயிருக்க வேண்டியதானேன்னு. அதுக்கு மூச்சு சொல்றாங்க நான் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு. வண்டிக்குள்ள இருந்து வெளியில வந்து இந்த ஊர்ல நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே கேக்குறாங்க. மக்கள் எல்லாருமே ஏய் நம்ம இவங்கிட்ட தாண்டி கடன் வாங்கியிருந்தோம், நம்ம இவங்கிட்ட தான் காசு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்ப மூச்சு சொல்றாங்க யாரெல்லாம் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் இப்ப ஹீரோவோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன், சோ என்கிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாரும் நான் உடனே திருப்பி தாங்க அப்படின்னு கேட்க கூடாதுன்னா நான் போற இடத்துக்கு வாங்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மூச்சு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு போனோடனே ஊஜி பார்த்துட்டு டேய் நீ வருவ அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு. மூச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு அசால்ட் விஷயம், அதனாலதான் நான் வந்திருக்கேன்னு. ஊஜியும் உன்னோட அண்ணா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க என் அண்ணா இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்களா. ஊஜியும் தாங்களே எனக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், அவன் கொடுத்த மருந்துனாலே தானே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இப்ப அவன் உயிரோடு இல்லைன்னு சொல்றாங்களா. மூச்சும் பரவாயில்ல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு, நம்ம டாங்லியான பத்தி வேற ஒரு நாள் பேசிக்கலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. இப்ப மூச்சு உள்ள வந்தோடனே ஹீரோவுக்கு ஹாய் சொல்றாங்களா. ஹீரோயினும் ஆமா ஆமா வந்தோடனே அவனுக்கு மட்டும் ஹாய் சொல்லு, நான் எங்க போனேன் எனக்கு
எனக்கு எப்ப ஹாய் சொல்லுவேன்னு. அதுக்கு மூச்சும் அவன் தானே இன்னைக்கு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றான், அதனால அவனுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்ல முடியும். சரி சரி நீ எப்படி இருக்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்களா. ஹீரோயினும் அவனுக்கு எதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, அவன் தான் பெரிய பணக்காரனாச்சே, வரும்போது என்ன வெறும் கையா விசிட்டு வந்தா ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்திருக்கியான்னு கேக்குறதுக்கு மூச்சும் பெரிய கிஃப்டா கொண்டு வந்திருக்காங்க, திரும்பி பாரு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மக்கள், நிறைய பணக்காரங்க, நிறைய பிசினஸ் செய்யறவங்க எல்லாருமே உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்த உடனே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ சொல்றாங்க நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு. மூச்சும் மறந்துடாத நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குன்னு. உடனே ஹீரோவும் சரி சரி டிவைன் ஹீலர் கிட்ட உன்ன நான் பேச வைக்கிறேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் இது என்னடா டீலிங், இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நல்ல இடத்துல மூச்சுவோ உட்கார வச்சிருக்காங்க. இப்போ ஊஜி கேக்குறாங்க நம்மளோட ஃபங்க்ஷன் களை கட்டிட்டு இருக்க தேவையான ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு. ரூபியும் இல்ல இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு மறுபடியும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் யூ ஜெயச்சுங் ரெண்டு பேருக்குமே போகுதா, ரெண்டு பேருக்குமே செம ஷாக்கிங்கா இருக்கு. ஒருத்தர் கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நிறைய பேர் போறாங்களா. பரவாயில்ல அவங்க எல்லாருமே வெறும் பிசினஸ் காரங்க மட்டும் தானே, அரசியல் சம்பந்தப்பட்டு யாரும் போகலையே, அதனால பிரச்சனை கிடையாது அப்படின்னு அமைதியா விட்டுட்டாங்க. இப்போ லிட்டில் டூ கேக்குறாங்க நீ வேற யாருக்காச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நம்ம ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ இன்னும் ஒருத்தர் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மார்க்கியோஸ் வராங்க. மார்க்கியோஸை பார்த்த உடனே லிட்டில் டூக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மார்க்கியோஸ்க்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, சரி சரி இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ அதுவும் முடியாது, இன்னும் ஆட்கள் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே இம்பீரியல் பிரெடிக்டர் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இதுவரைக்கும் இவர் எந்த ஃபங்க்ஷன்லயுமே கலந்துக்கிட்டது கிடையாது, ஃபர்ஸ்டா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே இம்பீரியல் பிரெடிக்டர் ரூபி கிட்ட உன் அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஊஜி கிட்ட உன்ன சின்ன வயசுல நீ பிறக்கும் போது நான் தான் தூக்குனே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கீழே இறங்கி வந்து மார்க்கியோஸையும் இம்பீரியல் பிரெடிக்டரையும் அவங்களே வெல்கம் பண்றாங்க. இம்பீரியல் பிரெடிக்டர் சொல்றாங்க நீ கொடுத்து விட்ட வாழை நான் பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு. சோ ஹீரோ இம்பார்ட்டன்டான கெஸ்ட் அப்படின்னு சொன்னது இப்ப யாரு அப்படின்றது புரிஞ்சிருச்சா, இம்பீரியல் பிரெடிக்டர் தான். இவங்க வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே வருவாங்க அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். சரி உள்ள போங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல எல்லாருமே உள்ள போறாங்க. இம்பீரியல் பிரெடிக்டரே போயிருக்காருன்னா நம்மளும் போகணும் அப்படின்னு எல்லாருமே இப்ப ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொருத்தரா கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரெண்டு இளவரசர்கள் வருவாங்கன்னு நீ நினைக்கிறியான்னு. அதுக்கு ஹீரோவும் டைம் போய்கிட்டே இருக்கு, அவங்க வரதா இருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெயச்சுங்கோட அசிஸ்டன்ட் இம்பீரியல் பிரெடிக்டர் அங்க போயிருக்காங்கன்னு சொல்ல உடனே ஜெயச்சுங்கோ அப்படின்னா நம்மளும் போகலாமா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்க போகாம இருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஜெயச்சுங்கோ இல்ல இம்பீரியல் பிரெடிக்டரே போயிருக்காங்க அப்படின்னா நம்ம போய் ஆகணும் அப்படின்னு அங்க கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் யூக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சு வரதுனால அவனும் கிளம்பி போறான். இப்ப மார்க்கியோஸ் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க இதுக்கு மேலேயே நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு இளவரசர்களும் வருவாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, வேஸ்ட், அதனால இப்ப ஃபங்க்ஷனை ஆரம்பின்னு. ஹீரோவும் ஆமா இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலாம், லிட்டில் டூ அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. லிட்டில் டூ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன அவசரம், நாங்க வரதுக்குள்ளாடி எதுக்காக நீங்க ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு இம்பீரியல் மாஸ்டர் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு, ஏன்னா இவங்க வர மாட்டாங்கன்னு தான் ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இம்பீரியல் மாஸ்டர் நான் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி நேத்துக்கு இவங்களை பாக்குறதுக்காக லைக் மவுண்டன்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஜூனியரோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேன் சாங்கும் ஃபாயின் தான். இம்பீரியல் மாஸ்டரும் உங்களோட மாஸ்டர் இறந்து போனதுக்கு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது, உங்களோட மாஸ்டர் ஆல்ரெடி எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்க ரெண்டு பேருமே என்ன பார்க்க வரதா, சோ நீங்க இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபேன் சாங் சொல்றாங்க நாங்க இங்க தங்குறதுக்காக மட்டும் வரல, ஒரு ஃபேவர் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். என்னன்னு கேக்கும்போது எங்களோட ஃப்ரெண்ட் ஹீரோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணிருக்கான், நீங்க அதை போயிட்டு எங்களுக்காக அட்டெண்ட் பண்ண முடியுமான்னு இம்பீரியல் மாஸ்டர் சொல்றாங்க. நீ வேற என்ன சொன்னாலுமே நான் கேட்கலாம், ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போறதுக்கு எனக்கு கரெக்டான ரீசன் வேணும், ஒருவேளை நீ சொல்ற ரீசன் என்ன கன்வின்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் போறேன்னு. அதுக்கு ஃபேன் சாங் சொல்றாங்க அந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்களே அவங்க என்னோட மாஸ்டரோட ஒய்ஃபுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க, ஒருவேளை என்னோட மாஸ்டரோட ஒய்ஃப் இங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களே டைரக்டா வந்து உங்களை போக சொல்லி இருந்திருப்பாங்க, ஆனா என்னோட மாஸ்டர் இப்ப இங்க இல்ல, அதனால நாங்க அவங்களுக்கு பதிலா சொல்ல வந்திருக்கோம்னு. இத கேட்ட உடனே இம்பீரியல் மாஸ்டரும் உன்னோட மாஸ்டர் ஜூனியருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. லிகானிய பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறமா ஜூனியரை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனும் வந்திருக்காங்க. ஹீரோவும் நீங்களும் போயிட்டு உட்காருங்க அப்படின்னு இருக்கிறதுக்காக இடம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இனியெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஆரம்பிக்க சொல்லும் போது கரெக்டா ஜெயச்சுவும் யூவும் வராங்க. ஹீரோ பார்த்து நிறைய நாள் ஆச்சுன்னு யூவும் ஆமா நீ ரொம்ப இழைச்சு போன மாதிரி இருக்கு, வீட்டை விட்டு நீ வெளியில வராம இருக்கல அதனாலதான் நினைக்கிறேன்
நினைக்கிறேன், திரும்ப ஓடி போக ட்ரை பண்ணிடாதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் ஒரு தடவை வந்துட்டேன் அப்படின்னா திரும்ப எல்லாம் போக மாட்டேன், சோ என்ன பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், சோ வந்து உட்காருங்க அப்படின்னு உட்கார சொல்றாங்களா. யூ எங்க பக்கத்துல தானே நீ இருக்க போற அப்படின்னு கேட்க, ஹீரோ உங்க பக்கத்துல கிடையாது, நான் மேல இருக்க போறேன் அப்படின்னு பறந்து மேல போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே ஃபங்க்ஷன்ல வச்சிருக்கக்கூடிய ஒயினை சாப்பிடுறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க, இந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப மார்க்யூஸ் இம்பீரியல் பிரெடிக்டர் கிட்ட கேக்குறாங்க, நம்ம இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஹீரோ எதுவுமே பேசவே இல்லை, இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்றத அவன் சொல்லணும்ல, ஆனா எதுக்காக சொல்லாம இருக்கான்னு. இம்பீரியல் பிரெடிக்டரும் ஹீரோ எப்பவுமே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல பெஸ்ட் ஆச்சு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணவன் ஏதாவது வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜயச்சும் கிட்ட கேக்குறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிச்சு ஜாலியா இருப்போம்ல, அதுதான் ஞாபகம் வருதுன்னு. ஜயச்சோங்கும் அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஆனா இனி அது மாதிரி இருக்க முடியுமா அப்படின்றது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூவும் எதுக்காக ஹீரோ நம்ம கூட இல்லாம தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கான், எனக்கு அவன் கூட ஒயின் குடிக்கணும் போல ஆசையா இருக்குன்னு. ஜயச்சோங்கும் நீ அவன் கிட்ட போயிட்டு என் கூட ஒயின் குடிக்கவா அப்படின்னு கேட்டு பாரு, அவன் உன்னை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான், அப்புறமா அசிங்கம் ஆயிடும், அதனால அமைதியா உட்காருன்றாங்களா. யூவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இருந்தாலும் அதுதான் உண்மை, ஹீரோ இவனை கண்டுக்க போறது கிடையாது. அந்த நேரத்துல ஹீரோ பக்கத்துல ரூய் வராங்க, நம்ம டாங்லியானோட லவ்வர். அதை பார்த்துக்கிட்டு யூவும் அது யாரு, அந்த பொண்ணு ஒருவேளை ஹீரோட லவ்வரோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மேல நம்ம ஹீரோ ரூய் கிட்ட உனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சா டிராவல் பண்ணி வந்ததுன்னு. அதுக்கு ரூயும் ஆமா 3 கேட் சிட்டில இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், வந்த உடனே உன்னோட ஃபங்க்ஷனை வேற அட்டெண்ட் பண்ணிருக்கேன், சோ டயர்டா இருக்காதா என்ன அப்படின்னு ஹீரோவும் சாரி சொல்றாங்க. ரூயும் அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நீ வச்சிருக்கன்னு. ஹீரோவும் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்றது டாங் சிட்டில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியணும், அது மட்டும் இல்லாம இன்னும் என்னோட அதிகாரம் அப்படியே தான் இருக்கு, யாரும் என்ன எதிர்த்து பேசுறதுக்கு துணிஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். அப்ப ரூய் சொல்றாங்க, உனக்கு இந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு அப்படின்ற விஷயத்த மறந்துடாத அப்படின்னு டாங்லியான ஞாபகப்படுத்துறாங்க. ஹீரோவும் நான் மறக்க மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு எல்லார்கிட்டயுமே எல்லாருமே கூட சேர்ந்து குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க எல்லாருமே ஓகே ஓகே அப்படின்னு குடிக்கிறாங்களா. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஒயின் பவுல கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. எல்லாருமே இங்க என்ன நடக்குது, எதுக்காக ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு துணியை விளக்குறாங்க, அதுல ஒரு ஸ்டோன் இருக்கு, அந்த ஸ்டோன்ல விடுதலை அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அதுக்கப்புறமா சுத்தி பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே வெள்ளை கலர் துணியை போட ஆரம்பிக்கிறாங்க. ஊஜி ஒரு வெள்ளை கலர் துணியை கொண்டு வந்து ஹீரோவுக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோ ட்ரம்ஸ் முழங்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் ட்ரம்ஸை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மியூசிக்னு சொன்ன உடனே ரூபி மியூசிக் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஊஜி கிட்ட உன்னோட வாழை குடிப்பியா அப்படின்னு கேட்டு வாழை வாங்கிக்கிறாங்க. அந்த வாழை வச்சு அந்த ஸ்டோன்ல மனுஷங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடியது ஒரே ஒரு லைஃப் தான், பிறக்கிற எல்லா மனுஷனும் ஒரு நாள் இறந்து போக தான் போறாங்க. மனுஷங்களோட வாழ்க்கையை நம்ம நினைச்சோம் அப்படின்னா நீட்டிக்க முடியாது, ஆனா ஒருத்தவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்னைக்குமே நம்மளோட ஞாபகத்துல இருக்கிறது வரைக்கும் அவங்களோட நேமும் அழியாது, அவங்களோட புகழும் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு டாங்லியான் நீ என்னைக்குமே எங்களோட மனசுல இருப்ப, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அந்த கல்வெட்டுல ஹீரோ செதுக்குனதை பாக்குறாங்களா. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த ஃபங்க்ஷன் எதுக்காகனா டாங்லியானோட ஃபியூனரலுக்காக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. இப்ப ஹீரோ எல்லார்கிட்டயுமே திரும்பி பார்த்து லாஸ்ட் டிஷ் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு எல்லாரும் கடைசி டிஷ்ஷா என்ன என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டோஃபு ரைஸ் அப்படின்ற ஒரு ரெசிபியை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஹீரோ சொல்றாங்க, என்னோட சீனியர் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கான தக்க மரியாதையை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அவங்க எவ்வளவு நெருக்கமானவங்க, அவங்களை கொலை பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற விஷயத்த உங்க எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கே சொல்லணும்னு நான் நினைச்சேன், அதுக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனையே கண்டக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க இந்த டோஃபு ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவனை நீங்க யாருமே மறக்க மாட்டீங்க அப்படின்றதுக்கான அடையாளம் தான் இது, அதனால எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்களா. மூச்சுவும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க எல்லாருமே நான் சொல்றதை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், யாருமே இந்த ரைஸை சாப்பிடாம இங்க இருந்து போக கூடாது, எப்பவுமே டாங்லியான் என்னோட மனசுல வாழ்ந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு முதல்ல அவங்க தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கிராண்ட் பிரெடிக்டர் மார்க்யூஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த வழக்கம் எனக்கும் தெரியும், என்னோட ஊர்லயும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நானும் இறந்து போறேன் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எல்லாரும் இந்த மாதிரி டோஃபு ரைஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவங்களும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜயச்சோங்கு நானும் சாப்பிடுறேன் அப்படின்னு எடுத்து சாப்பிடுறாங்களா. ஆனா யூ மட்டும் என்னாலலாம் சாப்பிட முடியாது, வா கிளம்பலாம் அப்படின்னு அவங்களோட அசிஸ்டன்ட் கூட்டிட்டு கிளம்ப போறாங்க. ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு, ஏன்னா எல்லாருமே டாங்லியான ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் இது, அதுல யூ இந்த மாதிரி பாதியில போறது அவமானம் ஆயிடாதா டாங்லியானுக்கு, அதனால கீழே இறங்கி வந்துடுன்னு நீ சாப்பிட்டுட்டு தான் இங்க இருந்து போகணும்னு. யூவும் நீ கூப்பிட்டா நான் வந்துட்டேன், நீ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு
அப்படின்னு தான் கூப்பிட்டேன், ஃபியூனரல் கூப்பிடல, அதனால நான் இங்க கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றது. ரூயி உடனே கத்தி எடுத்துட்டு யூவோட கழுத்து மேல வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு, இல்லனா இங்க இருந்து ஒண்ணு கிளம்ப விட மாட்டேன்னு. யூ நீ என்ன கொலை பண்றியா அப்படின்னு கேட்க ரூயு என்ன சேலஞ்ச் பண்றியா, நான் பண்ணி காட்டட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ நடுவுல புகுந்து சொல்றாங்க, ரூயி இந்த விஷயத்துல நீ தலையிட கூடாது, நீ எதுக்காக வந்தியோ அந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால தள்ளி நில்லு, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு யூவோட முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேருமே முறைச்சு பாத்துட்டு இருக்கும்போது அரசர் வந்துட்டாங்க அப்படின்னு சத்தம் கேக்குது. யூ ஒரு செகண்ட்ல கதி கலங்கி போயிட்டான். ஐயோ அப்பா வந்துட்டாரா, நான் போட்ட சீனை பாத்துட்டு பாரு அப்படின்னு அமைதி ஆயிடுறாங்க. எல்லாருமே இப்ப தலை குனிஞ்சு அரசரை வரவேற்கிறதுக்காக நிக்கிறாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ கெத்த விடாம தலை குனியாம ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்க. ஜயச்சும் கூட தலை குனிஞ்சு நிக்கிறான், ஆனா ஹீரோ ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்க. அரசரோட பல்லாக்கு கீழே வச்சதுக்கு அப்புறமா அரசர் ஹீரோ கிட்ட நீ திரும்பி வந்துட்டியான்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்றாங்க. உன்னோட உடம்பு முழுசா சரியாயிடுச்சான்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. நீ சாப்பிட்டுட்டியான்னு கேக்குறதுக்கும் ஆமான்னு சொல்றாங்க. சரி ஃபுட் ஏதாவது மீதி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொடுப்பியா, எனக்கும் கொஞ்சம் பசியா இருக்குன்னு. ஹீரோவும் டோஃபு ரைஸ் மட்டும் தான் இருக்கு, நீங்க சாப்பிடுவீங்களான்னு. ரூஜினும் கண்டிப்பா சாப்பிடுவேன், எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்களா. அதனால ஒரு பாத்திரத்துல ஃபுட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை டிவைன் ஹீலர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விஷம் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அரசர் கிட்ட கொடுக்க அரசர் அதை சாப்பிட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா மார்க்கியூஸ் உன்னோட பயணத்தை பத்தி சொன்னான், அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சாமே, அதுல யாராவது ஒரு ஆள் இறந்துட்டாங்களா, அவங்களுக்காக தான் நீ இன்னைக்கு ஃபியூனரல் கண்டக்ட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா என்னோட சீனியர் இறந்துட்டாங்க, அவங்கள நான் மதிக்கிறேன், அவங்களுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்னு. அரசரும் நீ ரொம்பவே வளர்ந்துட்ட, சரி உனக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப எழுந்திருக்கலாம். நீங்க எல்லாருமே நான் உங்களை இக்னோர் பண்ணிட்டு நீங்க எனக்காக தலை வணங்கும் போது உங்களை நான் நிமிர சொல்லல அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க. நான் நிறைய நாள் கழிச்சு என் பையனை பார்த்திருக்கேன், சோ யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சேன், அதனாலதான் உங்க எல்லாத்தையும் நான் கண்டுக்காத மாதிரி இருந்தேன், ஐ எம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. அப்போ டிவைன் ஹீலர் நான் இங்க இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க அரசரும் ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸை நிறைய நாள் கழிச்சு பாக்குறீங்களான்னு. டிவைன் ஹீலரும் ஆமான்னு சொல்ல சரி அப்படின்னா உங்களுக்கு எப்ப வரணுமோ அப்ப சொல்லி அனுப்புங்க, மார்க்கியூஸே உங்களை வந்து கூட்டிட்டு போவோம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ யூவும் பின்னாடியே கிளம்பி போயிட்டானா. ஹீரோ எல்லார்கிட்டயுமே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரா கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இம்பீரியல் பிரெடிக்டரும் இம்பீரியல் மாஸ்டரும் பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோவுக்காக உடம்பே சரியில்லாம கடந்த அரசர் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க பாத்தியா, என்ன இருந்தாலும் ஹீரோ தான் அவரோட ஃபேவரட் சன், சரி வா நம்ம கிளம்பலாம் பாய் அப்படின்னு ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயாச்சு. இப்ப ஜயச்சும் ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் உன்னை கூப்பிடும் போது நீ வரமாட்டேன்னு தானே சொன்ன, இப்போ எதுக்காக வந்தேன்னு கேட்க ஹீரோவும் நான் வர வேண்டிய டைம் வந்துருச்சு அதனாலதான் வந்தேன்னு சொல்ல ஜயச்சும் உன்னோட சீனியரை பத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் என்னோட சீனியர் இறந்ததுக்கு காரணமானவனை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன், அவனை உயிரோடி நான் விட மாட்டேன், அவன் பண்ண தப்புக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும்னு. ஜயச்சும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரூபி ஹீரோ பக்கத்துல வந்துட்டு நம்ம நினைச்ச விஷயத்த சாதிச்சிட்டோமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் இல்ல நம்ம சாதிக்கல, நான் இன்னைக்கு சாங்லியானு கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா அவனை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா இந்த விஷயத்த நான் அப்படியே விட்டுற மாட்டேன், சாங்லியானு கொலை பண்ணவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், சோ எவனா இருந்தாலும் அவனுக்கு இப்ப பயம் வந்திருக்கும், கண்டிப்பா நான் சாங்லியானுக்காக பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு ஒரு முடிவா இருக்காங்க. அங்கிருந்து கோவமா யூ கிளம்பி போயிருப்பான்ல, வீட்டுக்கு போனோடனே செம்ம காண்ல கத்த ஆரம்பிக்கிறான். அரசர் என்ன என்னோட அப்பா என்ன உடம்பு சரியில்லாம தானே படுத்து கிடந்தாரு, சாகதானே கிடந்தாரு, அவர் எப்படி முழிச்சாரு, அப்படியே முழிச்சிருந்தா கூட எதுக்காக ஹீரோட ஃபங்க்ஷனுக்கு வரணும், ஹீரோ தான் அவரோட செல்ல பையன் அப்படின்னு எல்லாருக்கும் காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரா அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அசிஸ்டன்டும் ப்ளீஸ் காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களா. யூ சொல்றாங்க லாங்க வர சொல்லு, அவன் தான் இந்த விஷயத்தை சரி பண்றதுக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்னு. லாங் அப்படின்றது யூவோட இன்னொரு அசிஸ்டன்ட். இங்க கட் பண்ணா ஜயச்சோங்குமே ரொம்ப கோவத்துல தான் இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க எப்பவுமே ஹீரோ தான் அவருக்கு செல்ல பையனா இருந்திருக்காங்க, நானோ யூவோ எங்க ரெண்டு பேருக்குமே அவரோட பாசம் முழுசா கிடைச்சதே கிடையாது, ஆனா என்ன அது இவ்வளவு நாளும் அரண்மனைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ உலகத்துக்கே தெரியற மாதிரி வெளியில அவரு பண்ணிட்டாரு, நாங்க அவரு கூடவே இருந்து அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கும், ஆனா கடைசியா அப்பா யார் அவங்கள விட்டுட்டு போனாங்களோ 4 வருஷமா யார் அப்பா கூப்பிட்டு கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க மேலதானே பாசமா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அடுத்த அரசரா ஹீரோவை தான் அவரு அறிவிக்க போறாருன்னு நினைக்கிறேன், ஆனா அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அசிஸ்டன்டும் அது எல்லாத்தையும் நம்ம அப்புறமா பேசலாம், இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், உங்களோட அப்பா சாக கடந்தவங்க எழுந்திருச்சு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த டிவைன் ஹீலர் இருக்காங்களே அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம்னு. ஜயச்சோங்கும் ஆமா அந்த பொண்ணு ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன், ஹீரோ கூட தானே அந்த ஃபங்க்ஷன்ல பேசிட்டு இருந்தா, எல்லாருமே ஹீரோக்கு சாதகமா தான் இருக்காங்கன்னு. அசிஸ்டன்டும் நான் அதை பத்தி சொல்ல வரல, டிவைன் ஹீலரால உங்க அப்பாவையே எழுப்ப முடிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கண்ணு சரி பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குல்ல, நீங்க அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க வேண்டியதானேன்னு. ஜயச்சும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்கு எல்லாத்த விட முக்கியமானது என்னோட கண்ணு தான், சோ நீ சொல்ற மாதிரி நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு டிவைன் ஹீலர் கிட்ட தன்னோட கண்ணை சரி
பண்றதுக்காக ஜெயச்சோங் கேட்க முடிவு பண்ணிருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை டிவைன் ஹீலர் செக் பண்றாங்கல்ல, நீ முழுசாவே சரியாயிட்ட, உன்னை சரி பண்ண பர்சனை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு ஹீரோயினும் அது பர்சன் கிடையாது, இம்மோர்டலான பர்சன், அவங்களுக்கு சாவே கிடையாதுன்னு டிவைன் ஹீலரும் சிரிச்சுட்டே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் நான் சரியாயிட்டேன், ஆனா உனக்கு தலைவலியை நான் கொண்டு வந்திருக்கேன்னு டிவைன் ஹீலரும் என்னன்னு புரியாம பாத்துட்டு இருக்கும் போது மூச்சு ஓடி வரான். டிவைன் ஹீலரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா, இருந்தாலும் தன்னோட கெத்த விட்டு கொடுக்க கூடாதுல, அதனால நீங்க டிவைன் ஹீலரா அப்படின்னு கேக்குறதுக்கு டிவைன் ஹீலரும் ஆமா இப்ப என்ன நீ யாரு அப்படின்னு எழுந்திருச்சு நிக்கிறாங்க. ரூயும் கொஞ்சம் அவங்க கிட்ட பொலைட்டாதான் பேச, இப்படி நீ பயமுறுத்துற மாதிரியா பேசுவ அப்படின்னு கேட்க மூச்சு டக்குன்னு அவங்களோட டோனை மாத்திடுறாங்க. உங்களுக்கு வணக்கம் வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், என்ன உங்களோட ஸ்டூடெண்டா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு டிவைன் ஹீலரும் முடியாதுன்னு சொல்ல மூச்சு என்கிட்ட நிறைய சொத்தெல்லாம் இருக்கு, முக்கியமா டான்சி சிட்டிக்குள்ளாடி ஆட்டம் காட்டேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல விதவிதமான மெடிக்கல் ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமான்னு டிவைன் ஹீலரும் எந்த மாதிரி அப்படின்னு கேட்க மூச்சு நிறைய ஹெர்ப்ஸ் இருக்கு, மருத்துவத்துக்கு தேவையான நிறைய புது புது செடிகள் இருக்கு, நிறைய வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாம நிறைய வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இஞ்சி எல்லாமே என்னோட தோட்டத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அது கேட்ட உடனே டிவைன் ஹீலருக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிரும், இவ்ளோ மெடிசினல் ஃபிளவர் எங்கேயுமே நிறைய கிடைக்காதுன்னு. அப்போ ஹீரோவும் இவன் பிசினஸ் மேன் தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. மூச்சு உங்களுக்கு ஒருவேளை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நான் உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க பாருங்க, அதுக்கப்புறமா என்ன ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்க, ஒருவேளை உங்களுக்கு அந்த காட்டேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன்னு டிவைன் ஹீலரும் நீ சொல்றதும் கேக்குறதுக்கு நல்லதான் இருக்கு, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்களா. மூச்சு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு, தேங்க்யூ மாஸ்டர்னு டிவைன் ஹீலரும் நான் இன்னும் என்னோட ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு ஹாப்பியா கிளம்பி போறானா. அப்ப அவங்களோட அசிஸ்டன்ட் மாஸ்டர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களோட ஆட்டம் காட்டேஜ் எவ்வளவு பெருசு, அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை கொண்டு போயிட்டு எதுக்காக டிவைன் ஹீலருக்கு கொடுக்குறீங்கன்னு. அதுக்கு மூச்சும் கொஞ்சம் பிரில்லியண்டா யோசிச்சு பாருங்க, அவ மட்டும் என்னோட மாஸ்டரா மாறிட்டா அப்படின்னா எனக்கு அவ நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பா, அவ வயசானதுக்கு அப்புறமா அந்த காட்டேஜ அவளோட ஸ்டூடெண்ட் தானே எனக்கே திருப்பி கொடுத்துருப்பா, சோ என்கிட்ட இருந்து போனது மறுபடியும் என்கிட்டே வந்துடும், சோ மறுபடியும் அது என்னோடதாயிடும், அதனாலதான் நான் தைரியமா அவங்களுக்கு கொடுத்தேன்னு. அசிஸ்டன்டும் ஓ நீங்க நிஜமாவே பிசினஸ் மேன் தான், சரி வாங்க போகலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் டிவைன் ஹீலரை கூட்டிட்டு போறதுக்காக மார்க்கியூஸ் வந்தாச்சு. உனக்கு டைம் என்னன்னு தெரியுமா, இந்த டைம்க்கு நீ பேலஸ்க்கு திருப்பி வந்திருக்கணும்னு. டிவைன் ஹீலரும் எனக்கு தெரியும் நான் ஒன்னும் உங்களோட சொந்த பொண்ணு கிடையாது, இந்த மாதிரில என்ன மிரட்டாதீங்கன்னு. மார்க்கியூஸும் ஹீரோ பாரு நான் என்ன அவ்வளவு வயசானவ மாதிரியா தெரியுறேன், அவளோட அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கான்னு. ஹீரோவும் அங்கிள் நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடுறேன் அப்படின்னா அவ உங்களை அப்பா மாதிரின்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு. மார்க்கியூஸும் சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் ஹீலரை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. எங்க கட் பண்ணா யுவ பாக்குறதுக்காக லாங் வந்தாச்சு. லாங் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, உங்க அப்பா உடம்பு சரியாயிட்டாங்க அப்படின்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா உங்க அப்பாவோட உடம்பு முழுசா சரியாகல, அவரால இப்ப எழுந்திருச்சு இருக்க முடியுது, பேச முடியுது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்களா. யோ அப்படின்னா அவரால எழுந்திருச்சு உட்கார கூட முடியல, ஆனா அவரோட சப்போர்ட் அவங்க பையனுக்கு தான் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காகவே ஹீரோட ஃபங்க்ஷனுக்கு தன்னை புஷ் பண்ணிட்டு அங்க வந்திருக்காரா அப்படின்னு கேட்க லாங்கும் ஆமான்னு சொல்றாங்க. யோவும் அப்படின்னா டான்சி சிட்டில இருக்கவங்க ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் காமிச்சே ஆகணும், சோ யாரு ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்களோ அவங்கள நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அடுத்த செகண்டே ஜூ ஹீரோட ஃபங்க்ஷனுக்கு முதல்ல வந்தாங்கல்ல, அவங்கள கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்பியாச்சு, அவங்கள கொன்னும் போட்டாச்சு. இப்ப ரூபி அந்த பாடியை செக் பண்ணிட்டு இவங்களை ரொம்ப பயங்கரமா அட்டாக் பண்ணி சாகடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களா. அது மட்டும் இல்லாம டார்க் ரிவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஊஜிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, இந்த டார்க் ரிவரை நான் சும்மாவே விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் என் அக்கா லைஃப்ல விளையாடினாங்க, என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட கொலை பண்ணாங்க, டாங்லியான கொலை பண்ணாங்க, இப்போ மாஸ்டர் ஜூவை கொலை பண்ணிருக்காங்க, இப்படி அவங்க பண்ணிட்டு இருக்க கூடியது ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, கண்டிப்பா நான் இது எல்லாத்துக்குமே டார்க் ரிவரை பழி வாங்குவேன்னு சொல்றாங்களா. லிட்டில் ஜோவும் கண்டிப்பா நீங்க பழி வாங்கியே ஆகணும், நான் டார்க் ரிவரை சும்மா விட மாட்டேன்னு. ஹீரோவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா டார்க் ரிவர் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், நான் உங்களை பழி வாங்கியே ஆகுவேன் அப்படின்னு மறுபடியும் ப்ராமிஸ் பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஜயச்சோங்குக்கும் ஜூ இறந்து போயாச்சு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வருதா. சோ ஜயச்சோங் சொல்றாங்க நம்ம டார்க் ரிவரை பார்க்க போன விஷயம் நிறைய பேருக்கு தெரியும், சோ டார்க் ரிவர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா எல்லாருமே நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்கன்னு. அசிஸ்டன்டும் ஆனா நம்ம இதை பண்ணலையே அப்படின்னு சொல்றதுக்கு ஜயச்சோங்கும் நம்ம பண்ணாம இருக்கலாம், ஆனா டைரக்டா நம்ம மேலதான் டவுட் வரும், சோ ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணி இதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க.
இப்ப யூக்குமே ஜூ இறந்து போயாச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனாலுமே ஹீரோவோட சப்போர்ட் குறைஞ்ச மாதிரி தெரியல. சோ ஹீரோவோட சப்போர்ட்டை இன்னும் குறைக்கணும் அப்படின்னா, இங்க கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா பெரிய ஒரு தலைக்கு மேல கை வைக்கணும். யாரால ஹீரோவுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சதோ அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அசிஸ்டனோட காதுல ஒரு நேம சொல்றாங்க. அசிஸ்டன் நம்ம நிஜமாவே அவங்கள கொலை பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்க யூவும் ஆமா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சோ அடுத்தது யாரை கொலை பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ தனியா ரூம்க்கு வெளியில நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோயின் போயிட்டு உனக்கு குளிரூல இதை கையில வச்சுக்கோ அப்படின்னு உன்னை கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உன்னோட கை குளிர போகுது, நீயே வச்சுக்கோ, வா ரூம்குள்ள போய் பேசலாம் அப்படின்னு ரூம்குள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிட்டே வருது, அதனால வெளியில நடந்துகிட்டே பேசலாமான்னு ஹீரோவும் ஓகே அப்படின்னு நடந்துகிட்டே பேச போறாங்க. அப்ப ஹீரோயினும் அடுத்த டார்கெட் யாரா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளோடு இந்த கொலை ஸ்டாப் ஆகாது, உனக்கு சப்போர்ட் பண்றவங்கள அடுத்ததும் கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு ஹீரோவும் ஆமா நானும் அதை பத்தி யோசிச்சேன், எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்ட பயமுறுத்துறாங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் இல்லாம போகும்னு நினைக்கிறாங்க. சோ அடுத்தது யாரா இருக்கும் அப்படின்ற கெஸ்ஸிங் எனக்கு இருக்கு, உன்னால முடிஞ்சது அப்படின்னா நீ அதை கொஞ்சம் போய் பாப்பியான்னு ஹீரோயினும் கண்டிப்பா உனக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை ஹீரோயின் பண்ண போறாங்க. இங்க கட் பண்ணா இம்பீரியல் பிரெடிக்டர் அவங்களோட அசிஸ்டன்ட் கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க இந்த மாதிரி நடு ராத்திரி யாரோட பாதுகாப்புமே இல்லாம நம்ம போறது சரியே கிடையாது, யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு. இம்பீரியல் பிரெடிக்டரும் எவ்வளவு நேரம் தான் நான் அந்த ஒரே ரூம்ல இருக்க முடியும், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால தான் நான் இங்க வந்தேன், இங்க யாருமே என்ன அட்டாக் பண்ண மாட்டாங்க, அப்படியே அட்டாக் பண்ணாலும் நீ என்ன சும்மாவா விடுவ அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்துட்டே இருக்காங்களா. அந்த நேரத்துல இவங்க முன்னாடி டார்க் ரிவர் வந்து நிக்கிறாங்க. இம்பீரியல் பிரெடிக்டரும் ஒரே ஒரு நாள் தானடா நான் வெளியில வந்தேன், அதுக்குள்ள என்ன கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்பிட்டாங்களா டார்க் ரிவர் அப்படின்னு கேட்க டார்க் ரிவரும் உங்களை நான் இன்னைக்கு கொலை பண்ணியே தீர்வேன்னு சொல்றாங்க. அசிஸ்டனும் என்ன மீறி தான் நீ அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே டார்க் ரிவரும் அப்படின்னா செத்து போடா அப்படின்னு அவங்களோட அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளவே பயங்கரமா சண்டை நடத்திட்டு இருக்கு. இம்பீரியல் பிரெடிக்டரும் ஏண்டா இப்படி எல்லாம் பண்றீங்க, ஒரு நாள் கூட என்ன நிம்மதியா வெளியில வர விட மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பின்னாடி லேடி டார்க் ரிவர் வந்து நிக்கிறா. அவ இம்பீரியல் பிரெடிக்டரை அட்டாக் பண்றதுக்காக வரா. இம்பீரியல் பிரெடிக்டரோட அசிஸ்டன்ட் டார்க் ரிவரை சமாளிச்சுட்டு இருக்காங்களா. சோ இவங்களை எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே ஈட்டியோட நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் லேடி டார்க் ரிவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு இம்பீரியல் பிரெடிக்டரை அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச டார்க் ரிவர் ரெண்டு பேருமே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இம்பீரியல் பிரெடிக்டரும் பரவாயில்லையே என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க ரெண்டு பேருமே நல்ல வேலை செஞ்சீங்க, ஹீரோயின் நீ வந்திருக்க அப்படின்னா ஹீரோ கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பான் என்ன அட்டாக் பண்றதுக்காக டார்க் ரிவர் வந்திருப்பாங்கன்னு. சோ அவனுக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கப்புறமா உள்ள விஷயங்களை அவனே பாத்துக்கட்டும், நான் இதுல எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் அப்படின்னு அமைதியா போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ரூபி எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேக்குறாங்க இந்த மாதிரி அடுத்தது யாரை கொலை பண்ண போவாங்கன்னு நீ நினைக்கிற, இம்பீரியல் பிரெடிக்டரையே கொலை பண்ண ட்ரை பண்ற அளவுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க ஆக்சுவலி இம்பீரியல் பிரெடிக்டரை கொலை பண்றதுனால அடுத்த அரசரோட நேம் கண்டிப்பா மாற போறது கிடையாது. இம்பீரியல் பிரெடிக்டரை கொலை பண்றவங்க என்ன மனசுக்குள்ள யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், மக்களை ரெண்டா பிரிக்கணும், நிறைய விஷயங்களை பேச வைக்கணும், அந்த டைம்குள்ளாடி அந்த டைம் கலவர டைமை யூஸ் பண்ணி இவங்களோட தேவைகளை நிறைவேற்ற ட்ரை பண்றாங்களா இருக்கும். சோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு அப்படின்றாங்க. ஹீரோயினும் ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஜெயச்சோங்க இருப்பானோ, அவன் தானே டார்க் ரிவர் கூட போயிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டான்னு. ரூபியும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அவனா இருக்காது, ஏன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது யாரெல்லாம் அரசர் பதவிக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஜெயச்சோங்கு ரொம்ப பெருசாலாம் ஆசை கிடையாது, யூ தான் ரொம்ப அதிகமா ஆசைப்படுவான், அது மட்டும் இல்லாம ஜெயச்சோங் இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்ற லெவலுக்கு எல்லாம் கண்டிப்பா போக மாட்டான்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் அப்படின்னா சின்ன வயசுல நீ எப்படி இருந்த அப்படின்னு கேக்குறதுக்கு நான் ரொம்ப குறும்புத்தனமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரூபியும் ஆமா ஆமா அவன் ரொம்ப குறும்புத்தனமா இருப்பான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும் போது ஊஜி வந்துட்டு என்ன நடக்குதுங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ரூபியும் நாங்க சின்ன வயசுல உள்ளதுதான் பேசிட்டு இருந்தோம், ஹீரோ முன்னாடி சின்ன வயசுல ரொம்ப குறும்புத்தனமா இருப்பான் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்களா. அப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வருது, அது என்ன அப்படின்னு ஹீரோ எடுத்து பாக்குறாங்களா. அதுல ஜெயச்சும் டார்க் ரிவர் தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்தியே ஆகணும், ஜூ இறந்து போனதுக்கு இம்பீரியல் பிரெடிக்டரை தாக்குனதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே டார்க் ரிவர் பதில் சொல்லி ஆகணும், அதனால இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி லெட்டர்ல இருக்கும். அதை பாக்குற ரூபியும் ஜெயச்சும் கண்டிப்பா நம்ம மேல டவுட் படுவோம் அப்படின்றது தெரிஞ்சதுனால வேணும்னே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் டார்க் ரிவர் மேல எடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்திருக்கான். என் மேல யாரும் சந்தேகப்படாதீங்க, நான் இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றதுக்காக தான் இதை பண்ணிருக்கான், இதை பண்ணும் போதே எனக்கு ஜெயச்சுங் மேல டவுட் இருக்கு அப்படின்றாங்க. ஹீரோக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தலையில கை வச்சிட்டு இருக்காங்க. அப்போ டிவைன் ஹீலரும் மூச்சும் வராங்களா. ஓஜியோ ஏய் பாரு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு ஜாலியா சிரிச்சு கூப்பிடுறாங்களா. இப்ப ரெண்டு பேருமே வந்த உடனே டிவைன் ஹீலர் நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்களா. மூச்சும் ஆமா என்னோட மாஸ்டரை நீங்க இனி
மாஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிடணும்னு ஹீரோவும் எப்ப டிவைன் ஹீலர் ஒரு ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு மூச்சும் உனக்கு தெரியாதா அவங்க ஆட்டம் காட்டேஜா வந்து பார்த்தாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால இந்த ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இன்னையில இருந்து நான் அவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு. உடனே டிவைன் ஹீலரும் ஆமா என்னோட பாசமான ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்களா. ஹீரோவும் கிரிஞ்சு பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி மூஞ்சு சுழிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிவைன் ஹீலர் கிட்ட நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்க டிவைன் ஹீலர் சொல்றாங்க, உன்னோட அப்பாவோட உடம்ப நான் சரி பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன், இதே இடத்துல இனி ஒரு டிவைன் ஹீலர் இருக்காங்க, அவங்க உன்னோட அப்பாவுக்கு ட்ரக் கொடுத்துட்டு இருக்காங்க, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உன் அப்பாவை சரி பண்ண நினைச்சாலும் அந்த ட்ரக் இதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுது. சோ வேற யாரும் உன் அப்பாவை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா டைரக்டா கிடையாது இன்டைரக்டா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உடம்ப நாசம் பண்ணி சாகடிக்க நினைக்கிறாங்கன்னு. ஹீரோவும் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நான் கண்டிப்பா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயே ஆகணும்னு சொல்றாங்க. ஓஜியும் எங்கன்னு கேக்குறதுக்கு என் கூட நீயும் வரதானே போற பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஜியை கூட்டிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் ரூபியும் வெளியில நடந்து போறாங்களா. அப்போ ஹீரோயின் ரூபி கிட்ட சின்ன வயசுல ஹீரோ நீயும் சேர்ந்து பேசி இருந்திருப்பீங்கல்ல, உங்க 2 பேருக்குள்ளேயும் நடந்த கான்வர்சேஷன் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுவியா அப்படின்னு கேட்க ரூபியும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் இருக்கு, உனக்கு தெரியுமா நான் சின்ன வயசா இருக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லாததுனால எப்பவுமே நான் வீல் சேர்ல தான் இருந்துட்டு இருப்பேன், இம்பீரியல் பிரெடிக்டர் இம்பீரியல் மாஸ்டர் 2 பேருமே என்ன கீழே இறங்கவே விட மாட்டாங்க, நான் நடந்தேன் அப்படின்னா என்னோட எனர்ஜி முழுசா காலி ஆயிடும் அப்படின்னு எப்பவுமே வீல் சேர்ல தான் நான் இருந்துட்டு இருப்பேன், சோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்படி ஒரு நாள் இருந்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோ அந்த பக்கமா வந்தான். அவன் என்கிட்ட நீ எதுக்காக வீல் சேர்ல இருந்துட்டு இருக்கேன்னு கேட்க நான் எல்லாத்தையுமே சொன்னேன்னா அவன் உடனே நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன், நீ வீல் சேர்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம எல்லாருமே ஜாலியா விளையாடலாம், விளையாடி திரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வரதான் செய்யும், எனர்ஜி ஒன்றும் வேஸ்டா போகாது அப்படின்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து என்ன விளையாடலாம் கூட்டிட்டு போவான் தெரியுமான்னு. ஹீரோயினும் அப்படின்னா நான் நினைச்சது கரெக்ட் தான், உங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருந்திருக்குல்லான்னு. அதுக்கு ரூபியும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஹீரோவை என்னோட ஃபேமிலியா மட்டும்தான் பாக்குறேன், மத்தபடி எதுவும் கிடையாது, நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத, ஹீரோ உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு வெக்க வந்துருச்சு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஊஜிய பாலி ஹாலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க, அங்க ஜிய பாக்குறதுக்காக. ஆனா ஜி தான் இல்ல, சோ ஜியோட இடத்துல மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு அது ஜியோட பொண்ணு ஜீசூன்னு. ஆனா ஹீரோக்கு தெரியாதுல நான் இங்க ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்திருக்கேன்னு. ஜீசூ எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இங்க வந்து எங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்பீங்க, நாங்க இன்ஃபர்மேஷனை காசுக்கு தான் விற்போம், உங்ககிட்ட காசு இருக்கான்னு. ஹீரோவும் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நான் காசு கொடுத்து தான் இன்ஃபர்மேஷன் வாங்க வந்திருக்கேன், ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்றத நான் எப்படி நம்புறதுன்னு. ஜீசூ எங்களோட இன்ஃபர்மேஷனையும் சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்க ஊஜியோ அவன்கிட்ட அந்த மாதிரி சவுண்ட வசதி பேசாத அப்படின்னு சொல்றாங்க. ஜீசுக்கு கோவம் வந்துச்சு, யாரா நீ என்கிட்ட வந்து என்னோட இடத்துலயே இந்த மாதிரி பேசுறியா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டு ஜீசு அவங்களோட முகமூடியை கலத்திட்டு என்னோட நேம் தான் ஜீசுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் ஜியோட பொண்ணு ஜீசு நீதானா, உன் அப்பா எங்க அப்படின்னு கேட்க ஜீசு சொல்றாங்க அவர் இறந்து போயாச்சுன்னு. ஹீரோவும் அவர் ஒண்ணு இறந்து போகலன்னு சொல்ல ஜீசு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இறந்து போயிட்டாரு தான், என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டாருல, அதனால நான் அப்படிதான் நினைப்பேன், நான் ஒயிட் டைகர் ஆக்சுவலி அவரோட டோக்கனை எனக்கு கொடுத்துட்டாரு, நானும் 4 பாதுகாவலர்கள்ல ஒருத்தவங்க, நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்டாகணும்னு. ஊஜியும் பாரு ஹீரோ அப்படின்னா நமக்கு 4 பாதுகாவலர்களுமே கிடைச்சிட்டாங்க, நம்ம கம்ப்ளீட் ஆயிட்டோன்னு. முதல் பாதுகாவலர் ஊஜி, 2வது நம்ம ஹீரோயின், 3வது டாங்லியான் இப்ப இறந்து போயிட்டாங்க, 4வது ஒயிட் டைகர் ஜீசு. ஹீரோவும் ஐயோ இது தெரியாம எனக்கு போச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னா நான் இனி காசு கொடுத்து இன்ஃபர்மேஷன்லாம் வாங்க வேண்டாம், நான் என்ன கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க தானேன்னு. ஜீசு ஆமாமா உன்னோட ஃப்ரெண்டு நம்பத்தக்க ஆள் தானே அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் யாரோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அவனே நம்பலாம் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சோ உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுன்னு. ஹீரோவும் எனக்கு 3 விஷயங்கள் தேவை இருக்குன்னு. ஜீசுவும் யாரு டார்க் ரிவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க, டார்க் ரிவரை யார் இதெல்லாம் செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஆனு. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், என்னோட மைண்ட்ல யார் இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்றது தெரியும், ஆனா இப்போதைக்கு நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் நினைக்கிறேன், அதனால அதெல்லாத்தையும் விட்டுடுங்க, எனக்கு வேற விஷயங்கள் தான் தேவை இருக்கு. முதல்ல அடுத்த அரசர் யார் அப்படின்ற விஷயத்தை என் அப்பா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்க்ரோல் யார்கிட்ட இருக்கு, அதுல யாரோட நேம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு. ஜீசு நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆசைப்படுறோம், சோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கூடன்னு. 2வது விஷயம், நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா இந்த ஊருக்குள்ளாடி மருந்து பொருட்கள் வந்திருக்கும்ல, எந்தெந்த மருந்து பொருட்கள்லாம் வந்திருக்கு, எந்தெந்த மருத்துவர்கள்லாம் உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும்னு. அதாவது அவங்க அப்பாவுக்கு யாரு ட்ரக் வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மருந்து என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு யார் அதிகமா மருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. சோ அதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரி பண்றாங்க. கடைசியா என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான்சி சிட்டிக்கு வந்தாங்க, ஆனா அவங்க என்ன பார்க்கவே இல்லை, அவன் இங்க இருந்து கண்டிப்பா கிளம்பி இருக்க மாட்டான், சோ அவன் எங்க இருக்கான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு. ஜீசு ஒருவேளை அவங்க இருந்து கிளம்பி போயிருக்கலாம்னு. ஹீரோவும்
சான்ஸே கிடையாது. அவன் என்ன பார்க்காம கிளம்பி போக மாட்டான். சோ அவன் எங்க இருக்கான் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு. யாரை பத்தி கேக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆன்ஷியோட இடம் எங்க இருக்கு அப்படின்றதான் கேக்குறாங்க. ஜீசுவும் ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஆன்ஷி எங்க தெரியுமா இருக்காங்க, ஷிங்ஜிங் யுனக் இருக்காங்களே அவங்களோட ரூம்ல இருக்காங்க. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷியும் பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களும் நார்மலான நிலைமைக்கு வந்துட்டீங்க போலன்னு. ஷென்ஜினும் நீ கடைசியா என்ன எவ்வளவு பயமுறுத்திட்ட அப்படின்றது தெரியுமா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா லூசு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ஷி சிரிச்சுக்கிட்டே யுனக் பக்கத்துல வந்துட்டு ஐ எம் சோ சாரி, அப்ப எனக்கே என்ன பண்ணன்னு தெரியாம ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நடந்ததை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி பெரிய யுனக் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ஷின்ஜிங் ஒரு பல்லாக்குல போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆன்ஷிக்கு எங்க போறதுன்னு தெரியாம பல்லாக்குள்ளாடி நுழைஞ்சிருப்பாங்க. ஷின்ஜிங்க்கு ஆன்ஷிய தெரிஞ்சதுனால எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருப்பாங்க. ஷென்ஜின் ஆன்ஷிக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது ரெண்டு பேருமே நம்ம ஒருத்தர் கொலை பண்ண போற மாதிரியே சண்டை போட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா ஆன்ஷிக்கு ஹெல்ப் பண்றதே ஷென்ஜின் தான். இப்ப ஆன்ஷி கிட்ட நீ எதுக்காக பேலஸ்குள்ள வந்த அந்த உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க ஆன்ஷியும் நான் வந்து ஆரம்பிக்கிறாங்களா. ஷின்ஜினும் என்கிட்ட இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் மட்டும் வச்சுக்காத, எனக்கு உண்மைதான் தெரிஞ்சாகணும், ஒருவேளை நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோயே அரசர்கிட்ட நானே உன்னை இழுத்துட்டு போய் நிக்க வச்சிருவேன், அதனால உண்மையை மட்டும் சொல்லுன்னு. ஆன்ஷியோ சரி சரி பொய் சொல்றதுக்கு நீங்க எங்க எனக்கு இடம் கொடுத்திருக்கீங்க, உண்மையை சொல்ல போனா என்ன பெத்த அம்மா இங்க பேலஸ்குள்ள தானே இருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு. ஷின்ஜினும் நான் நினைச்சேன் நீ அவங்கள மிஸ் பண்றியான்னு கேக்குறதுக்கு யார் மிஸ் பண்ணாங்க, எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்கு அவங்கள பாக்குறதுக்காக, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு. ஷின்ஜினும் எனக்கு புரியலன்னு சொல்றாங்களா. ஆன்ஷியும் என்னோட அப்பா கடைசியா அவங்களோட கழுத்தை அறுத்துட்டு சாகும்போது கூட இருந்தது இவங்க தான் அப்படின்றது எனக்கு தெரியும், அப்படி இவங்க என்ன சொன்னாங்க எதனால என் அப்பா செத்து போனாங்க அப்படின்ற எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதனால தானே. ஷின்ஜினும் இந்த ஒரு விஷயத்துக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இங்க வந்தன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதன்னு. ஆன்ஷியும் அப்ப சரி என்ன எதுக்காக விட்டுட்டு போனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல, அதையும் கேக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே ஷின்ஜினும் லூஸ் மாதிரி பேசாத, உன்னோட உடம்பு எல்லாத்தையும் நான் செக் பண்ணியாச்சு, உனக்கு இன்னும் கொஞ்ச நாளையில எல்லாமே சரியாயிடும், சோ சரியானதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்பு, இங்க நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. ஆன்ஷியும் அதெல்லாம் கிடக்கட்டு அதை நான் பாத்துக்கிறேன், ஹீரோ ஊருக்கு வந்துட்டானான்னு. ஷென்ஜினும் அவன் ஊருக்கும் வந்துட்டான், அவனோட உடம்பும் சரியாயிடுச்சுன்னு. ஆன்ஷியும் அப்படின்னா நான் அவனை பார்க்கலாமான்னு கேக்குறதுக்கு ஷென்ஜினும் தொலைச்சு போடுவேன், தொலைச்சு ஒழுங்கு மரியாதையா ஊரை விட்டு கிளம்புற வழிய பாரு, உன்னோட உடம்பு சரியான உடனே நீ யாரையுமே மீட் பண்ண கூடாதுன்னு. ஆன்ஷியும் ஹீரோவை மீட் பண்ணாம நான் தான்சி சிட்டியை விட்டு வெளியில போகவே மாட்டேன்னு சொல்றாங்களா. ஷென்ஜினும் உனக்கு போய் ஹெல்ப் பண்றே பாத்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க கட் பண்ணா யூ ஜூனை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஜூனும் பரவாயில்ல கடைசியா உனக்கு அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா, என்ன மீட் பண்றதுக்காக வந்துட்டியா அப்படின்னு கேட்க யூவும் சும்மா பேசிட்டு போலாம் தான் வந்தேன், ஹீரோ ஊருக்கு திரும்ப வந்துட்டான் உங்களுக்கு தெரியுமான்னு. அதுக்கு ஜூனும் யார் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறாங்க, உனக்கே தெரியும்ல நான் எல்லார்கிட்ட இருந்தேமே விலகி இருக்கேன் அப்படின்றது, அதனால எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாதுன்னு. உடனே யூக்கு கோவம் வந்துருச்சு, இந்த ஊர்ல எல்லாருமே அவன் திரும்ப வந்ததுனால என்னோட பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க, ஆனா என்ன பத்த அம்மாவுக்கு அதை பத்தின ஒரு கவலை கூட கிடையாதுன்னு ஜூனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப யூ டீ குடிக்கிறதுக்காக எடுக்கிறாங்களா, அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்காக ஒரு டீ பவுடர் கொடுத்தேனே அதுல நீங்க டீ போட்டு குடிக்கலையான்னு. ஜூனும் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அதனால நான் அதை தூர போட்டுட்டேன்னு. உடனே யூவும் இதையும் தூர போட்டுடுங்க, இதோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுட்டு எழுந்திருச்சு நிக்கிறாங்க. ஜூனுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியலையா. யூ கேக்குறாங்க நான் ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் உங்ககிட்ட கேட்கவான்னு. ஜூனும் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றாங்களா. அதுக்கு யூவும் ஒருவேளை என்ன பத்தின விஷயம் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு எதுவுமே கியூரியஸா இல்லையோ, ஒருவேளை உங்களோட இனி ஒரு பையன் இருக்கால அவனை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நீங்க ரொம்ப கியூரியஸா இருப்பீங்களோ அப்படின்னு கேட்ட உடனே ஜூனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க யோவும் சும்மா ஜோக் பண்ணேன், அம்மா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன்லாம் இங்க திரும்பி வர மாட்டான், அவன் ஆல்ரெடி டியான்பா சிட்டிக்கு போயாச்சு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜூனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண் கலங்கி பித்து பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அரசருக்கு டிவைன் ஹீலர் மருந்து கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறதுக்கு அரசரும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா நீ எதுக்காக இதை கேக்குற அப்படின்றது எனக்கு புரியலன்னு. டிவைன் ஹீலரும் எனக்கு உங்களை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஏன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் உங்களோட மைண்ட பொறுத்து தான் ஆக்சஸ் ஆகும், சோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு. ரூஜின் சிரிச்சுட்டே வேற என்ன பிரச்சனை, அப்பா பையனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான், சின்ன வயசா இருக்கும்போது எப்பவுமே ஹீரோ என் கூடவே இருந்துட்டு இருப்பான் தெரியுமா, நான் என்ன சொன்னாலுமே கேட்பான், அவ்வளவு நல்ல பையனா இருந்தான், ஆனா இப்ப நான் சொல்றேன் எதையுமே அவன் கேட்கற மாதிரியே தெரியல, என்னோட குழந்தைங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்பா சொல்றதை கேட்க மாட்டாங்கல்ல, என்ன பண்றது அது மட்டும் தான் என்னோட கவலைன்னு. டிவைன் ஹீலரும் எல்லா
சரியாயிடும் அப்படின்னு வெளியில போறாங்களா. கூடவே மூச்சுவும் இன்னைக்கு நம்ம என்ன மருந்து பத்தி படிக்க போறோம் அப்படின்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கும்போது ஜின் யுனக் இருக்காங்கல்ல, அவங்க வந்து முன்னாடி நிக்கிறாங்க. டிவைன் ஹீலரும் என்ன எங்க கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு நேரா ஹீரோ பாக்குறதுக்காக போயிருக்காங்களா. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு கேட்க டிவைன் ஹீலர் சொல்றாங்க, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. யாரும் ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியலையா, அவங்களோட கண்ணை சரி பண்றதுக்காக கேட்டிருக்காங்கன்னு. ஊஜியும் உன்னால சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க டிவைன் ஹீலரும் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். சொன்னவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால அவங்களோட கண்ணு பிளைண்ட் ஆயிடுச்சான். 20 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட அவங்களுக்கு சரியாகலையான்னு. ஹீரோவும் உன்னால அவங்கள சரி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. டிவைன் ஹீலரும் ஒருவேளை அவங்களோட கண்ணு முழுசாவே நாசமாயிருந்தாலும் நாசமாயிருக்கலாம், அதனால புது கண்ணு தான் வைக்கணும்னு. ஊஜியும் என்னன்னே சொல்லிட்டு இருக்க, விளையாடிட்டு இருக்கியா, புது கண்ணு வைக்கணுமான்னு. அதுக்கு டிவைன் ஹீலரும் நான் என்ன சொல்யூஷனோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், நிஜமாவே அவனோட கண்ணு ரொம்ப பீஸ் போயிருந்துச்சு அப்படின்னா புதுசு தான் வைக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீ ஒரு டிவைன் ஹீலர், உன்னோட வேலையை அடுத்தவங்களோட உடம்ப சரி பண்றதுதான், அதனால உன்னோட கடமையை செய், அவனுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணு. டிவைன் ஹீலரும் ஓகே நீ சொன்னா நான் அதை செய்யறேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ யாரோட கண்ணை சரி பண்ண போறியோ அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துடாத, நான் சொன்னதுனாலதான் நீ அவங்களோட கண்ணை சரி பண்ண போற அப்படின்றத மறக்காம மென்ஷன் பண்ணிடுன்னு டிவைன் ஹீலரும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு சண்டை போடக்கூடிய சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு வெளியே போய் பாக்குறாங்களா. ஜிசுவும் நம்ம ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனா உனக்கு அறிவே கிடையாது. இந்த நடுராத்திரி யாராவது வெள்ளை கலர் ட்ரெஸ் மேல இருந்து கீழே வரைக்கும் போட்டுட்டு வருவாங்களா, கரெக்டா யாரோ ஒரு ஆள் வராங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஜிசுவும் நீ வார்டமேன் பேட் தானே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் பரவாயில்லையே என்னோட டோக்கன் நேம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கே, நீ டார்க் ரிவரை சேர்ந்தவ தானேன்னு. ஜிசுவும் நான் ஒயிட் டைகர்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஒயிட் டைகரா அப்படின்னு யோசிச்சுட்டு ஐயோ நீ ஒயிட் டைகரா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஹீரோயின் போதும் நிறுத்துன்னு. அதுக்கு ஹீரோயினும் என்ன எதுக்காக நிறுத்த சொல்ற, அவளை நிறுத்த சொல்லுன்னு. அதனால ஹீரோவும் ஜிசு நீ நிறுத்துன்னு சொல்றாங்களா. ஜிசுவும் எனக்கே நீ ஆர்டர் போடுறியான்னு. ஹீரோவும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ரெண்டு பேரும் அமைதி ஆயிடுறாங்க. ஜிசு சொல்றாங்க உனக்கு மட்டும் ஏண்டா இப்படிலாம் நடக்குது, ஒருத்தனை பாரு எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான், அவன் உன்னோட ஒரு பாதுகாவலர், இனியொருத்தி அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவன் உன்னோட இனியொரு காவலாளி, உன்னை சுத்தி யாருமே நல்ல காவலாளிகளே கிடையாதா அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க நான் ஒன்னும் அவசரம் கொடுக்க கிடையாது, நீ எதுக்காக ஃப்ரண்ட் கேட்ல வராம இந்த மாதிரி ஒளிஞ்சு வந்துட்டு இருக்க, அதனாலதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னு. ஜிசுவும் என்ன ஃப்ரண்ட் கேட் வழியா வர சொல்றியா, எத்தனை பேரோட கண்ணு இந்த ஃப்ரண்ட் கேட் வழியா இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியுமா, நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அதனாலதானே. ரூபி நடுவுல வந்து போது நிறுத்துங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ டிவைன் ஹீலரும் சரி இங்க என்னமோ நடக்குது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்களா. அப்ப மூச்சு ஏதோ ஒரு போயமா முணுமுணுத்துக்கிட்டு இருக்கான். டிவைன் ஹீலர் போயிட்டு என்னடா முணுமுணுத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க மூச்சுவுக்கு ஜீசுவை பார்த்தா உடனே லவ் வந்திருக்கும். அதனால ஜீசு கிட்ட போயிட்டு மூச்சுவும் என்னோடனே மூச்சுன்னு சொல்றாங்க. ஜீசுவும் எனக்கு தெரியும்னு சொன்னோடனே மூச்சுவும் ஆனா எனக்கு உங்களோட நேம் தெரியாதுன்னு ஜீசு அவங்களோட நேம சொல்றாங்க. சரி உங்களோட நேம் ஜீசுவா, எனக்கு 21 வயசு ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆகல, நான் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணது கிடையாது, நான் சிங்கிள் தான் சொல்றாங்க. ஜீசு போடா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்களா. மூச்சுக்கு மொக்கை ஆயிடுச்சு. இப்போ ஹீரோவும் ஜீசுவுக்கு பின்னாடியே போறாங்க. ஊஜியும் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்களா. ஹீரோயின் ரூபி கிட்ட போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸோ அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ரூபியும் அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் தான், ஆனா அண்ணன் தங்கச்சி மாதிரி. ஜீசுவோட அப்பா இருக்காங்கல்ல அவங்க தான் ஹீரோவோட மாஸ்டர், அதனால ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி தான் க்ளோஸா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ எல்லார் கூடயுமே இந்த மாதிரி தான் பேசுவான், ஒன்ன தவிர உன் கூட இருக்கும்போது மட்டும் அவன் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான்னு ஹீரோயினுக்கு வெக்க வந்துரும். என் கூட இருக்கும்போது மட்டும் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டிவைன் ஹீலர் மூச்சுவை பிடிச்சு இழுத்துட்டு போறதுக்காக ட்ரை பண்றாங்களா. மூச்சுவும் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் மூச்சுவை திரும்பி பார்த்து அவே நான் அவ்வளவு அழகா இருக்காளா அப்படின்னு கேக்குறதுக்கு மூச்சுவும் பெண்களே பொறாமைப்படுற அளவுக்கு அழகு அவகிட்ட கொட்டி கிடக்கு, இந்த மாதிரி ஒரு அழகை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு வர்ணிச்சிட்டு இருக்காங்க. டிவைன் ஹீலரும் ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு பிச்சு போடுவேன் அப்படின்னு ஹீரோயின் கோபப்படுறதுக்கு முன்னாடி மூச்சுவை அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இது செம காமெடியா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு உன்னோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஜீசு கிட்ட கேக்குறதுக்கு ஜீசு நீ யாரை கண்டுபிடிக்க சொன்னியோ அந்த ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஹீரோவும் எங்க அப்படின்னு கேட்க ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. ஒரு நல்ல பிளேஸ்ல தான் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு. அடுத்த செகண்டே ஹீரோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஆன்ஷியை பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. ஆன்ஷியும் பார்த்து நிறைய நாள் ஆச்சு அப்படின்னு வெளியில இருந்து வராங்களா. ஹீரோவும் உனக்கு தெரியும் தானே நான் உன்னை பாக்குறதுக்காக வருவேன்னு. அதுக்கு ஆன்ஷியும் ஆமா பேலி ஹாலோட ஆட்கள் அங்க எங்க அப்படின்னு என்ன தேடி சுத்திட்டு இருந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, என்ன அப்பவே கெஸ் பண்ணிட்டு நீ என்ன தேட சொல்லியிருக்கன்னு. ஹீரோவும் அப்புறம் ஏன்டா என்ன
என்ன பாக்குறதுக்காக நீ வரவே இல்ல. என்னோட வீட்டுக்கு 2 தெரு தள்ளி தான் இந்த ஹோட்டல் இருக்குது. சோ நீ நினைச்சிருந்த அப்படின்னா என்ன டைரக்டா வந்து பாத்திருக்கலாமே, எதுக்காக நீ என்ன வந்து பாக்கலன்னு. ஆன்ஷியும் யார் சொன்னா நான் உன்னை வந்து பாக்கல அப்படின்னு, நான் வந்தேன். ஆனா என்ன நீ அந்த நேரத்துல கேம்பிளிங் ஹவுஸுக்கு போயிருந்த. அப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். சோ உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்ன தேடி வருவ அப்படின்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆன்ஷியோட கையை பிடிச்சு பாத்துடுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது உனக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்க ஆன்ஷியும் ஆமா என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி மொத்தமாவே காலியா இருக்கும் தெரியுமா, அந்த அளவுக்கு என்னோட உடம்பு அடிபட்டிருக்குன்னு. ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு. யார் உன்னை இந்த மாதிரி பண்ணதுன்னு கேட்க பெரிய யுனக்குன்னு சொல்றாங்களா. ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஆன்ஷியும் என்ன ஆச்சு, எதுக்காக நீ பேச இந்த மாதிரி வச்சிருக்க, எல்லா தடவையுமே நீ பிரச்சனையில இருக்கும்போது நான் உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ அங்க என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல, அதை நினைச்சு நீ கில்ட்டியா இருக்கியான்னு ஹீரோ ஆன்ஷியை பார்த்து முறைச்சுக்கிட்டு, இது எல்லாமே நீ பேலஸ்குள்ள போனதுனால தாண்டா, நீ எதுக்காக டான்சி சிட்டிக்குள்ள வந்திருப்ப அப்படின்றத என்னால கெஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்ப நீ பேலஸ்குள்ள என்டரான விஷயம் தெரிஞ்சதுனால நீ யார பாக்குறதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு, உன் அம்மாவை பாக்குறதுக்காக தானேன்னு. அதுக்கு ஆன்ஷி உனக்கே தெரியும் எனக்கு இந்த டாபிக்கை பத்தி பேசுறது பிடிக்காது அப்படின்னு, அதனால இதை பத்தி அதிகமா கேட்காதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி, ஆனா நீ பேலஸ் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட, அவங்க எல்லாரும் வந்து ஈஸியா பேலஸ்குள்ள அலோ பண்ணிடுவாங்கன்னு நீ நினைச்சியான்னு. ஆன்ஷியும் அடுத்த தடவை நான் பார்த்து போறேன்னு. ஹீரோவும் அடுத்த தடவையா இன்னும் நீ போக ட்ரை பண்ண போறியான்னு. ஆன்ஷி எந்த பதிலுமே சொல்லலையா. அதனால ஹீரோ கேக்குறாங்க, ஆன்ஷி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, உன் அம்மாவை எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு நீ பார்க்கணும்னு நினைக்கிற, உன் கூட அவங்களை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறியா, இல்லனா அவங்க கிட்ட நிறைய क्वेश्चंस கேட்கணும்னு நினைக்கிறியான்னு. ஆன்ஷியும் அப்படியே நான் கூப்பிட்டோன்னே என் அம்மா என் கூட வந்துருவாங்க பாரு, இத்தனை வருஷங்களா டான்சி சிட்டில மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க கூடியவங்க நான் கூப்பிட்ட உடனே டியான்வா சிட்டிக்கு வந்துருவாங்களா. உனக்கு தெரியாத ஹீரோ, டியான்வா சிட்டி பெருசா இருந்தா கூட அதுல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம், அங்க 24 மணி நேரமும் அவ்வளவு குளிரா இருக்கும் தெரியுமா. சோ என் அம்மா அங்கெல்லாம் என் கூட வரமாட்டாங்க, இங்க எஜமானி அம்மா மாதிரி இருந்துட்டு அங்கெல்லாம் வந்து அவங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஜூனை காமிக்கிறாங்க. தனியா வெளியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. வேலைக்காரங்க போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க தூங்குறதுக்கான டைம் வந்துருச்சு வாங்க அப்படின்னு. அதுக்கு ஜூன் கேக்குறாங்க, எதுக்காக திடீர்னு யூ வந்து ஆன்ஷியை பத்தி மென்ஷன் பண்ணா, ஆன்ஷி ஒருவேளை இங்க எங்கேயாவது இருக்கானா, ஆன்ஷியை பத்தி ஏதாவது நியூஸ் நமக்கு கிடைச்சதா, அவன் நல்லா தானே இருக்கா, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு. அதுக்கு வேலைக்காரங்களும் சும்மா யூ விளையாடுறதுக்காக உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, மத்தபடி எதுவும் இருக்காது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு. அதுக்கு ஜூனும் ஆமா ஆமா இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, அவனை விட்டுட்டு போன அம்மாவை பத்தி அவன் எதுக்காக யோசிக்க போறான், கண்டிப்பா அவன் நான் ஒருத்தி இருந்தேன் அப்படின்றதே மறந்துருப்பான், ஆனா நான் அவனை ஒரு தடவையாவது பாத்துடணும்னு ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. வேலைக்காரங்களால பதில் சொல்லவே முடியல. இந்த பக்கம் ஹீரோ ஆன்ஷி கிட்ட, நீ நினைக்கிற மாதிரி உன் அம்மா கிடையாது, அவங்க இந்த அரசவை அரசாங்கம் அரசியல் இது எல்லாத்துல இருந்தும் தள்ளிதான் இருக்காங்க தெரியுமா, அவங்க தனியா ஒரு பேலஸ்ல இருக்காங்க, அந்த பேலஸ்க்கு இது வரைக்கும் யாருமே போனதே கிடையாது, அவங்க இந்த பார்ட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எதுக்குமே வரமாட்டாங்க. முக்கியமா சொல்ல போனா பேலஸ்ல இருக்க ஒருத்தவங்க கூட அவங்க கூட பேச மாட்டாங்க, ஒரே ஒரு வேலைக்காரங்க மட்டும்தான் அவங்க கூட இருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு, நாங்க ஒளிஞ்சு விளையாடும் போது நான் ஒரு தடவை ஆன்டி ஜூனோட இடத்துக்கு போயிட்டேன், அங்க அவங்க என்ன பார்த்த உடனே எனக்காக ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க தெரியுமா. அது மட்டும் இல்லாம அவங்க என் கூட சேர்ந்து வானத்தையும் சூரியனையும் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. மத்தியானம் ஃபுல்லா நாங்க அப்படிதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு. ஆன்ஷியும் மத்தியானம் ஃபுல்லாவா வானத்தை பார்த்துக்கிட்டே வா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா அவங்க என்கிட்ட நிறைய கதைகள் சொல்லும் போது அவங்களுக்கு பறவையா இருக்கணும் அப்படின்றது ஆசையா, ஒருவேளை அவங்களுக்கு ரெக்க கிடைச்சது அப்படின்னா இந்த வாலை தாண்டி இந்த சிட்டியை தாண்டி இந்த மலையை கடந்து சவுத் பக்கமா நான் பறந்து போயிடுவேன்னு சொன்னாங்கன்னு. ஆன்ஷியும் சவுத் பக்கமாவா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் அவங்க எதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு அந்த டைம்ல புரியல, ஆனா அதுக்கப்புறமா அங்கிள் ரெஃபல் எனக்கு அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க, அதுக்கப்புறமா தான் எனக்கு அவங்க எதுக்காக சவுத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சது. ஏன்னா அந்த சவுத்துல தான் கூசோ சிட்டி இருக்குது, எங்க ஈடிங்ஷியும் அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்களோ, எங்க அவங்க அவங்களோட அழகான பையனை பெத்தெடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு தான் ஜூன் இன்னுமே போக ஆசைப்படுறாங்கன்னு. ஆன்ஷிக்கு ஒண்ணுமே புரியல, நீ இப்ப என்ன சொல்ல வர, அவங்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லாம தான் இங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க, நீ சொல்ல வரியான்னு. ஹீரோவும் நான் இப்ப எதுவும் சொல்ல வரல, நான் என் கண்ணால எதை பார்த்தேனோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு. ஆன்ஷியும் விடு, நானே எதுக்காக அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஒருவேளை அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒருவேளை நான் அவங்கள பார்க்க ஆசைப்படுறேன்னா, இல்லனா நமக்கு ஆன்ஷின் ஒரு பையன் இருந்தான் அப்படின்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஹீரோவும் நீ அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு. ஆன்ஷியும் அதுக்கப்புறமா என்ன எதுவுமே கிடையாது, நான் திரும்ப கிளம்பி டியான்வா சிட்டிக்கே
போயிடுவேன்னு. ஹீரோவும் உன்னோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றதே என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு ஆன்ஷியும் யாராலையுமே யாரோட மனசையுமே புரிஞ்சுக்க முடியாது. சோ ரொம்ப போட்டு யோசிக்காதன்னு ஹீரோவும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இந்த டியான்வா சிட்டில என்ன தவிர வேற யாராலையுமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு ஆன்ஷியும் பரவாயில்லையே, உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இந்த அளவு அக்கறை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. ஹீரோவும் ரொம்ப ஓவரா சந்தோஷப்படாத, நான் உன் பிரச்சனையை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு அனுப்பிட்டேன்னா நீ என்ன தொல்லை பண்ண மாட்டல்ல, அதுக்காக தான் சொல்றாங்களா. ஆன்ஷியும் உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறாங்க. இங்க சிங்கட்டாந்து இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ ஆன்ஷிக்கு ஹெல்ப் பண்ணி ஜூனை பாக்குறதுக்காக ஏற்பாடு பண்ண போறாங்க. சோ ஜூனும் ஆன்ஷியும் மீட் பண்ணும்போது அந்த எமோஷன் எப்படி இருக்கும், ஜூன் ஆன்ஷி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஜூன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.